என் இனிய நட்பு சொந்தங்களுக்கு வணக்கம். தமிழ் ஸ்டோரி பாக்ஸ் பேரடைஸ் யூடியூப் சேனல், இது உங்கள் சேனல். இந்த சேனல்லேருந்து போடக்கூடிய எல்லா வீடியோஸும் கண்டிப்பாக நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா அதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா அற்புதமான அருமையான கதைகளாக தேர்ந்தெடுத்து இந்த வீடியோ மூலமாக ஒவ்வொரு வீடியோவாக நம்ம அந்த கதைகளை கொடுத்துக்கிட்டே இருக்கோம். உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். கண்டிப்பாக பிடிச்ச மாதிரியான கதைகள் தான் கொடுத்துட்ருக்கோம். கண்டிப்பாக நீங்கள் இதை கேட்டுட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அப்படி ஒரு லைக் கொடுத்துருங்க. ஓகேவா? ஸோ அற்புதமான ஒரு கதை தான் இந்த வீடியோவில் கேட்க போகிறோம். திரு தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களுடைய கதைகள் தான் ஒவ்வொன்றா நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஓகேவா? நம்மளை சிரிக்க வச்சு சிந்தனையை தூண்டக்கூடிய கதைகள் எழுதுறதுல அவர் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். அப்படிப்பட்ட கதைகள் தான் இருக்கும். ஸோ அவர் கதை எழுதி பத்திரிகையில் வெளியிடக்கூடியவர் அல்ல. டிவியில் தினம் ஒரு செய்தி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செய்தி சொல்ல வருவார். அது ஆன்மீகம் சார்ந்ததாக இருக்கும், எது சம்பந்தப்பட்டதாகவும் இருக்கும். ஆன்மீகத்துல ரொம்ப நம்பிக்கை உடையவர். ஆனா போலியான ஆன்மீகம், போலியான விஷயம் அப்படின்னு சொல்லக்கூடியவங்களை எதிர்ப்பவர். அதை தன்னுடைய கதைகள் மூலமாக சிந்தனைக்குரியதாக சொல்லக்கூடியதுல ரொம்ப ஸ்பெஷலிஸ்ட். அவருடைய கதை பாத்தீங்கன்னா நகைச்சுவை கதையா தான் இருக்கும். ஆனா ரொம்ப ரொம்ப இன்டலெக்சுவலா இருக்கும். ரொம்ப அறிவுபூர்வமான ஒரு கதையாக இருக்கும். நம்ம சிந்திக்க வைக்கும். அப்படி சிந்தனை பண்ணோம் அப்படின்னா அப்படியே அப்பா ஒரு சின்ன குட்டி கதையில இவ்வளவு பெரிய மேட்ரு சொல்லியிருக்காரா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஆச்சரியப்பட்டு போவோம். ரொம்ப அதிசயமா இருக்கும். அவருடைய கதைகளை தேர்ந்தெடுத்து நம்ம சேனல்ல நம்ம மக்களுக்காக கொடுக்கறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அந்த வகையில நம்ம கேட்கக்கூடிய ஒரு கதை தான் அறிவு என்றால் என்ன அப்படிங்கிற ஒரு கதை. ஓகேவா? திரு தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள் எழுதிய அறிவு என்றால் என்ன அப்படிங்கிற நகைச்சுவை கதை, சிந்தனையை தூண்டும் கதை. கேட்கலாமா? என்னோட ஃப்ரெண்ட் ஒருத்தர் என்னை பார்க்க வந்தாரு. என்கிட்ட ஒரு கேள்வி கேட்கணும் அப்படின்னு சொன்னாரு. சரி கேளுன்னு சொன்னேன். அறிவுன்னா என்ன அப்படின்னு என் ஃப்ரெண்டு கேட்டாரு. எனக்கு சம்பந்தம் இல்லாத ஒரு விஷயம் அப்படின்னு என்னோட பதிலா இருந்தது. அது எனக்கு தெரியும். ஆனா அதுக்கு சம்பந்தம் உள்ளவங்க அதை பத்தி என்ன சொல்லுவாங்கங்கிறதையாவது நீ சொல்லலாம்ல அப்படின்னு கேட்டாரு. அதை வேணும்னா நான் சொல்றேன். கன்ஃபியூசியஸை பார்த்து ஒருவர் இதே கேள்வியை கேட்டாராம். அதுக்கு அவர் சொன்ன பதில் என்ன தெரியுமா? சொல்லு. தனக்கு தெரிந்தத தெரியும்னும் தெரியாததை தெரியாதுன்னு நம்ம சொல்றதுதான் அறிவுன்னு சொன்னாரு அப்படின்னு நான் சொன்னேன். ஆனா இன்னைக்கு இருக்கிற மனிதர்கள்லாம் தெரியாததை பத்தி எல்லாம் ரொம்ப தெரிஞ்ச மாதிரி பேசிட்டு இருக்காங்களே அப்படின்னு சொல்லி சொன்னாரு. என்ன சொல்ற அப்படின்னு நான் திருப்பி கேட்டேன் அவரை. சந்திக்காத கடவுளை பத்தி சகல புள்ளி விவரமும் தந்துட்டு இருக்காங்களே அப்படின்னு சொன்னார். உண்மைதான், ஒப்புக்கொள்கிறேன். அப்படின்னா நான் ஒரு கதை சொல்றேன், கேட்கறியா அப்படின்னு ஃப்ரெண்டு கேட்டாரு. சரி சொல்லு அப்படின்னு சொன்னேன். நண்பர் ஒரு கதை சொல்ல ஆரம்பிச்சாரு. ஒரு பலூனு வான்ல பறந்துகிட்டு இருந்தது. அதுல ஒருத்தன் பயணம் செஞ்சுக்கிட்டு இருந்தான் பலூன்ல. அவன் வழி தவறி போய் ஒரு வயல்வெளியில இறங்கிட்டான். அது எந்த இடங்கிறது அவனுக்கு தெரியவே இல்லை. அப்போது வயல் பரப்பு வழியா ஒருவர் நடந்து வந்துட்டு இருந்தாரு. நல்ல வேலை, வழிகாட்டுறதுக்கு ஒருத்தர் வந்துட்டாரே அப்படிங்கிற நம்பிக்கையில நான் அவர்கிட்ட கேட்டேன். அவர் கேட்டிருக்காரு அவர்கிட்ட, ஐயா இப்போ நான் இருக்கிற இடம் எதுன்னே எனக்கு தெரியல, உங்களுக்கு தெரிஞ்சா கொஞ்சம் சொல்லுங்களேன் அப்படின்னு கேட்டாரு. அதுக்கு அவர் சொன்னாரு, கோதுமை வயல்களுக்கு நடுவில் ஒரு பெரிய சிவப்பு பலூனில் பாதுகாப்பாக உட்கார்ந்திருக்கிறீர்கள். பலூன்ல இருந்தவர் சொன்னாரு, ஐயா நீங்க ஒரு அக்கௌண்டன்ட்னு நினைக்கிறேன் அப்படின்னு அந்த பலூன்ல இருந்தவர் அவர்கிட்ட சொல்ல, ஆமா எப்படி கண்டுபிடிச்சீங்க அப்படின்னு அவர் கேட்டிருக்காரு. நீங்க சொன்ன பதிலு சரியான புள்ளி விவரங்களோட இருந்தது. ஆனா அது எதுக்குமே உபயோகப்படாம இருந்ததே. அதை வச்சுதான் நீங்க அக்கௌண்டன்ட்னு சொன்னேன். நான் அதை கண்டுபிடிச்சு சொன்னேன்னு அவர் சொல்றாரு. ஏன்னா இந்த புள்ளி விவரம் ஏதாவது பயன்பட போகுதா? கோதுமை வயலுக்குள்ள உட்கார்ந்துருக்கீங்க, ஒரு சிவப்பு பலூன், அதுக்குள்ள பாதுகாப்பாங்க இருக்கீங்கன்னு அது எந்த ஒரு என்ன விஷயம்னு தெரிஞ்சாதானே அவர் அங்கிருந்து வெளியேற முடியும். அந்த அர்த்தத்துல அவர் சொல்லியிருக்காரு. நண்பர்களே, நம் வாழ்க்கைக்கு பயன்படாத எந்த ஒரு ஆன்மீக உபதேசமும் நம்மை மேம்படுத்த முடியாது. இதுதான் இந்த கதைக்கு ஒரு கன்க்ளூஷன் கொடுத்திருக்காரு. நான் முதலே சொன்ன மாதிரி ஆன்மீகத்துல மிகப்பெரிய நம்பிக்கை உடையவர், ஆன்மீக உபதேசங்கள் நிறைய சொல்லக்கூடியவர். அவர்களுக்கு நமது நன்றிகளை தெரிவிச்சுக்கலாம் நம்ம சேனல் சார்பில்.